மாண்புமிகு உறுப்பினர் ஆளுநர் உரை மீது சொல்லுகிற போது தமிழ் உச்சரிப்பு பற்றி அவர் குறிப்பிட்டார்கள். வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆளுநர் அரசின் சார்பில் இங்கே தன்னுடைய உரையை அவைக்கு படிக்க வந்தபோது புதிதாக தமிழகத்தில் வந்திருக்கிற வேறு மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய ஆளுநர் முதலில் எல்லா தலைவர்களுடைய பெயரையும் உச்சரிக்க முயன்றதை நாம் முதல்ல பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, எல்லா பெயர்களையும் விடாமல் படிக்க வேண்டும் என்று அவர் காட்டிய ஆர்வத்தை நீங்கள் பாராட்ட வேண்டும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கின்றார் என்பதை நான் அவரை நேரில் சென்று ஆளுநர் உரைக்கு உரையாற்ற நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்க சென்றபோது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்று சிலவற்றை நான் படித்து கொண்டிருக்கிறேன் ஆங்கிலத்தில். அதில் சுதந்திர போராட்டத்தில் இவ்வளவு பெரிய வீரர்கள், இவ்வளவு பெரிய தியாகிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார் என்பதை பார்த்து நான் ரொம்ப வியப்படைகிறேன் என்று சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், தமிழில் வந்தவுடனே நான் வணக்கம் என்று சொல்ல கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம், நல்லா இருக்கீங்களா என்று கேளுங்கள் அப்படி என்று சொன்னேன். ஆங்கிலத்தில் அதுக்கு நான் மொழிபெயர் சொன்னேன், நல்லா இருக்கீங்களா என்று ஆரம்பித்தார். நான் உடனே பதில் சொன்னேன், நல்லா இருக்கேன், ஐ எம் ஆல் ரைட் என்று சொன்னேன். உடனே அதை ரிப்பீட் பண்ணார். இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற, நம் நிலைமையை புரிந்திருக்கிற, நம் உணர்வுகளை புரிந்திருக்கிற ஒரு மாண்புமிகு ஆளுநர் இங்கே படிக்க முயலுகிற போது உச்சரிப்பு வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கௌரவத்துடனும் கண்ணியத்துடனும் இந்த அவையை நடத்திய அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மேற்கொண்டு அதை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.